நிறைய பக்தர்கள் வரிசையாக வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்தர்களுடைய முகத்தை எல்லாம் ஆழமாக இந்த மகான் பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், சிரிக்கிறார். சிலரை பார்த்தவுடனே கோபப்படுகிறார், சிலரை பார்த்தவுடனே முகத்தை திருப்பிக் கொள்கிறார், சிலரை பார்த்தவுடனே அருகே அழைத்து முதுகை தட்டி கொடுக்கிறார், சிலரை பார்த்தவுடனே கட்டி அணைத்து கொள்கிறார், சிலரை பார்த்தவுடனே காரி துப்புகிறார். இப்படி விதவிதமாக ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அந்த சித்தருக்கு, இந்த மகானுக்கு அவங்க மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சிலரோட பரிபாஷையிலே பேச ஆரம்பிப்பார். ஏன்னா சித்தர்கள் பேசுகிறது நமக்கு அவ்வளவா புரியாது. நமக்கு அதுக்குன்னு ஒரு ஞானம் வேணும். அது இருந்தால் தான் அவங்க சொல்கிறதோட அர்த்தம் புரியும். ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் உடனே நமக்கு புரியலன்னாலும் அதை உள் மனசுக்குள்ளார வாங்கி வைத்திருந்து சின்னதாக நாம் அசை போட்டு பார்க்கும் பொழுது, ஓ, அந்த சுவாமி இதை தான் சொல்ல வந்திருக்கிறாரு, அந்த சித்தர் இதை தான் நமக்கு அறிவுரைத்திருக்காரு, அந்த மகான் வந்து இப்படி தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற சூட்சுமங்கள் நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வரிசையில் வந்து நிற்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் சின்ன கல் எடுத்து கொடுக்குறார். சிலருக்கு வந்து பெரிய கல் கொடுப்பார், சிலருக்கு வந்து சின்ன கல்லாம் கொடுப்பார். அதை வாங்குறவங்க அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அதை பத்திரமாக வச்சுப்பாங்க. அந்த மகானுடைய பேரே வந்து கல்லுக்காட்டி சுவாமி, அதாவது கல்லுக்கட்டி. அந்த கல்லுக்கட்டியை வந்து அவங்க கொடுக்கறதுனால, கல் எடுத்து கொடுக்கறதுனால கல்லுக்கட்டி சுவாமிகள் அப்படின்னு அந்த சுவாமிகளுடைய பேரே வந்து கல்லுக்கட்டி சுவாமிகள் தான். இந்த மகான் வந்து திண்டுக்கல்லில் அவதாரம் செய்தவங்க. இவங்களுடைய இயற்பெயர் வந்து பழனிச்சாமி. இவருடைய அண்ணன் வந்து எப்பயாவது ஒரு தடவை இவரை வந்து பார்த்துட்டு போவாராம். தூரமாக நின்று பார்ப்பார். என்னை கிட்ட வர்றதுக்கு ஏதோ ஒரு யோசனை. ஒருவேளை இவர் வந்து ஆசாபாசங்கள்லாம் வெறுத்து வந்ததுனால பக்கத்தில் சேர்க்காமல் இருந்திருக்கலாம். அதனால் தூரமாக நின்று இவரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அவர் மட்டும் போயின்னு இருப்பார். இந்த மகான் வந்து 1980ஆம் ஆண்டு சென்னை புழல் கேம்ப்பு, அங்கே இருக்கக்கூடிய ஒண்டி வீரன் சாமி கோவில், அங்கே தான் வந்து இவர் வந்து ஆரம்பத்தில் உட்கார்ந்துருந்துருக்கார். எப்போ பார்த்தாலும் கழுத்தில் வந்து ஒரு சின்ன கல் மூட்டை இருக்கும், அப்புறம் ஒரு கோணிப்பை, அது ஒரு மூட்டை இருக்கும். இப்படி ஒரு 2-3 மூட்டையோடு தான் இந்த சுவாமி வந்து உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி 1981ஆம் ஆண்டு அதான் வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. காலாந்துறை அப்படின்னு ஒரு ஊர். அந்த இதில் வந்து பஸ் ஸ்டாண்டு, பஸ் நிறுத்தம் இருக்குது. அங்கே வந்து உட்கார்ந்து ஃபீஸ் போன பல்பு, அப்புறம் வந்து கற்கள், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கோணிப்பையில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து புழலில் கண்ணப்ப சுவாமி மடத்தில் பல காலம் உட்கார்ந்து தவம் செய்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாளையம் டீ கடை, அங்கே அதை ஒட்டி இருக்கிற இடத்துல சில காலம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சூலூர்பேட்டை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அடிக்கடி போகிறது, அங்கே தவம் இருக்கிறது, கடுமையாக தவம் இருக்கிறது. அந்த சூலூர்பேட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் தான் அதிகமாக இந்த மகான் வந்து தவம் இருந்திருக்காங்க, கடும் தவம் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு புழல் கேம்ப் அருகே வந்து ஒரு பக்தர் வீட்டில் வந்து இந்த மகான் தங்கிட்டாங்க. அதுக்கு அருகிலேயே தங்கிட்டாங்க. தொடர்ந்து அங்கேயே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இவரை தேடி யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கல்லை கொடுத்து ஏதோ அப்படி ஒரு சைகை செய்வாங்க. அதை வந்து எல்லாருமே புரிஞ்சிப்பாங்க. இந்த மகானுடைய அருட்பார்வைப்பட்டாலே போதும், நோயெல்லாம் விலகுது, பிரச்சனைகள்லாம் தீருது, நேருக்கு நேராக கண்ணுக்கு கண் சாமி பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வந்து கடுந்தவம் இருந்து வரிசையில் நின்று இந்த மகானை பார்த்துட்டு போனவங்கள்லாம் ஏராளம். இன்றைக்கும் இந்த கல்லுக்கட்டி சுவாமிகளுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு நிறைவாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மகானுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மகான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் தான் வந்து பரிபூர்ணமாயிருக்காங்க. 2010 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பரிபூர்ணமாயிருக்காங்க. இவருடைய ஜீவசமாதி திருவள்ளூர் பக்கத்தில் பொன்னேரி, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரக்காடு, அப்புறம் அள்ளிமேடு பகுதியில் சோழவரம் குதிரைப்பண்ணை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் வந்து இந்த மகானுடைய
ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. அது கல்லாலயம் அப்படின்னு அந்த ஜீவசமாதிக்கு பேர் வச்சுருக்காங்க. இங்கே போய் வந்தால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும், தள்ளி போகிற காரியங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டாகும். ஆக கள்ளுக்கட்டி சுவாமிகளை சென்று தரிசனம் செய்து வருவோம். அனைத்து சிக்கல்களிலிருந்தும் விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு யோகிகள், தவசிகள், மகரிஷிகள் ஆகியோர்களுடைய அருளாசியால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.